வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு பரிசில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் அந்த மியூசியத்தில் ஏராளமான விலங்குகள், கடல் வாழ் உயிரினங்கள், தரை வாழ் உயிரினங்களுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் அங்கே வச்சுருந்தது அதை பதப்படுத்தி மிக பாதுகாப்பான முறையில் அதுகளுடைய பெயர்கள், அந்த எச்சங்கள் எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்தது என்ற விஷயங்கள், அந்த குறிப்புகளை எல்லாம் அங்கே பதிவிட்டிருந்தவை. இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காண்டாமிருகம், இந்த அழிஞ்சு போன காண்டாமிருகத்தின் எலும்புக்கூடுகள், இந்த மான், மாடு, மிகப்பெரிய ஒட்டகம், மிக பெரிய ஒட்டகச்சிவிங்கி, அப்படி ஏராளமான விலங்குகளுடைய எச்சங்கள் எல்லாம் அங்கே பார்வைக்காக வச்சுருந்தது அதில் இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சரியான வேலைப்பாடு, அது மிக பக்குவமாக அதை பதப்படுத்தி அதை பொருத்தி அதை பாதுகாப்பாக கண்ணாடி கூட்டுகளை எல்லாம் வச்சுருந்த கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் நாங்கள் கையால் தொடக்கூடாது, தொடுறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் மிக அரிதான உயிரினங்களுடைய எச்சங்கள் எல்லாம் அங்கே வச்சுருந்தது. இதில் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாம் மிகப்பெரிய மீன் அதான் கடலில் இருந்த மிகப்பெரிய ராட்சத மீனுடைய ஒரு எலும்புக்கூடு, அது இங்கே வச்சிருக்கணும் பாருங்கள். அது மாதிரி கணக்கு எலும்புக்கூடுகள், அந்த மீன்களுடைய முள்ளுகள்ன்ற நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அது நாங்கள் நினைச்சக்கூடங்கிற கற்பனை கட்டாத அளவு பெரிய மீன்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து இப்போ அழிஞ்சிருக்குது. சில உயிரினங்கள் இப்போவும் இருக்குது, ஆனால் அவைகளால் கண்டுபிடிக்க முடியாத இடங்கள் எல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், இது கூட ஒரு பெரிய மீனுடைய அந்த முள், நாங்கள் மீனுடைய முள்ளுண்டான சொல்லுவோம். அந்த மீன் எப்படி இருக்குமென்று சொல்லி அதுக்கு பக்கத்திலேயே அதுக்குரிய படத்தையும் அவை போட்டிருக்கணும். சிலதுக்கு அதுக்கு நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த மீன் ஒரு பாரமீன் மாதிரி, பாரமீன் சொல்லலாம், நாங்கள் பாரமீன் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு வேறு பேர். இதுகளோட பேர்கள் எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருக்குது. கூடுதலான இப்போ இருக்கிற மீன்கள் சிலதுகள்ட இருக்குது. ஆனால் உலகத்திலேருந்து அழிஞ்சு போன மீன்களுடைய எச்சங்கள் தான் இங்கே நிறைய இருக்குது. சரியான நீளம், சரியா 15-20 அடி நீளம் அப்படியெல்லாம் இருக்குது சில மீன். இப்போ இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், சரியான பெரிய மீன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதை கம்பியெல்லாம் வச்சு அப்படி படுத்திக்கணும். எப்படி ஒரு பெரிய மீன் தான் இதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன். இதனுடைய வாயை பார்த்தாலே தெரியும். இது வாயை ஆவுண்டு நின்று ஏராளமான சின்ன மீன்கள் எல்லாம் அதுக்குள்ளே அப்படியே கூட்டமாக போகும் அதோட வாய்க்கில். அப்படி பெரிய மீன் அதோடைய அந்த அழகு. இதில் இந்த கடல் வாழ் உயிரினங்களுடைய எச்சங்கள் தான் நிறைய இருக்குது. இந்த ஒரு கோலுக்குள்ளே ஃபுல்லாக அது இருக்குது. அடுத்தது நாங்கள் இப்போ மேலே போகிறோம். அடுத்ததாக மேலே இன்னும் சில உயிரினங்களுடைய எலும்புக்கூடுகள் எச்சங்கள் எல்லாம் அடுத்த ஃப்ளோரில் வச்சுக்கிறோம். இது ஒரு 2 தட்டு மாடி. இதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இது கடலில் இருந்த உயிரினங்கள். இப்போ அதை தாண்டி இப்போ நாங்கள் 2வது மாடிக்கு வந்துட்டேன். 2வது மாடியில் டைனோசருடைய எச்சங்கள் எல்லாம் இங்கே தான் வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், பல வித்தியாசமான டைனோசர் எல்லாம் இந்த பூமியில் இருந்திருக்கு. அதில் சிலருடைய எலும்புக்கூடுகளை இங்கே வச்சிருக்கணும். மிக பாதுகாப்பாக பதப்படுத்தி இதுக்கு சரியான பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. இலகுவாக நாங்கள் இங்கே இதுகளையெல்லாம் பார்க்க முடியாது. அதோட இதை நாங்கள் தொட்டு பார்க்க இயலாது. அதிலே எழுதியிருக்கு தொட்டு பார்க்க வேண்டாம்னு சொல்லி. சில பேர் அங்கேருந்து எங்களை அவதானித்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் வடிவாக பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எந்த விதமான தடையும் இல்லை. இதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைனோசர் இந்த கழுத்து நீளமான டைனோசர். அதோட சிலதுகளுடைய சில டைனோசர் எப்படி இருக்குமென்னு சொல்லி அதோட படங்களையெல்லாம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சின்ன டைனோசர், கொஞ்சம் பாஞ்சு போகிற சின்ன டைனோசர், அதோட படத்தை போட்டிருக்கணும். இது பெரிய டைனோசர்களுக்குள்ளே மிகப்பெரிய டைனோசர் ஒன்றுன்ற எலும்புக்கூடு தான் இது. அந்த கழுத்து நீளமான மிகப்பெரிய டைனோசர். இந்த டைனோசரோட இதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியான நீளமான டைனோசர். அதோட இந்தியாவில் இதில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாயோட நிற்கிற ஒரு டைனோசர் பாருங்கள். அதோட இதை எப்படி செஞ்சுருக்கேன். இதுவும் ஒரு வித்தியாசமான, இது இன்னும் ஒரு விதமான டைனோசர். இந்த டைனோசருக்கு மேலே அந்த முள்ளாக எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு டைனோசர். இந்த பாருங்கள், அந்த தலையிலெல்லாம் அந்த கொம்பு இருக்குது.
அந்த டைனோசர் இது வந்து அந்த ஆக பெரிய டைனோசர். அதோட வாலை பாருங்கள், அந்த வாலாலேயே அடிக்கும் அந்த டைனோசர் தான் இது தலை பெரிய நீளம், சரியான கழுத்து நீளமான டைனோசர் தான் இதோட எலும்பு கூடு தான் இப்படி நல்ல வடிவாக இருக்குது அந்த மியூசியத்தில் இருக்கிறதுக்குள்ளேயே மிகப்பெரிய டைனோசர்ண்டா இதுதான் மிக உயரமான மிகப்பெரிய டைனோசர். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய யானை குடும்பத்தை சேர்ந்த மமது என்று சொல்கிற உலகத்திலே அழிஞ்சு போன யானை அதனுடைய எலும்புக்கூடு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எலும்புக்கூடு. அதோட இந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கு அவ்வளவு பெரிய செலவண்டில் மிக ஒரு குறைந்த கட்டணம் தான் உங்களுக்கு அறவிடுறார்கள். ஏராளமான மக்கள் உலகத்து எங்கிலும் இருந்து இங்கே பார்க்குறார்கள். கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். அதுவும் ஃப்ரான்ஸில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். இதனுடைய வரலாறுகள் இது எந்தெந்த இடத்துல இருந்தது என்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்குது.